அப்போ தான் எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. காங்கிரஸை நம்ம கையில் வச்சுக்கிட்டாதான் கலைஞரை வீழ்த்த முடியும். அன்னைக்கு காங்கிரஸை பிடிச்சவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைகிற வரைக்கும் காங்கிரஸை விடல. இப்போ நீங்கள் வந்துட்டு பாஜகவை நீ தனியானா, பாஜக வந்து எப்போவுமே ஒரு இது ரெடி பண்ணுவாங்க. ஆட்சியில் பவரில் நம்ம இருக்கணும். அதை விட ஒருத்த கூட இருக்கிறான், இல்லை அவன் வந்து செல்வாக்காக இருக்கிறான், ஆனால் நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னா நீ ஆய்க ராஜான்றான். அப்போ விஜய் வசந்த பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும், நீ எதுக்கு அதை கேட்குற? நான் சொல்கிறத அப்படியே போடு. ஆமாம், அதை கட் பண்ணிவிடு. அதெல்லாம் நல்லா அவதூறது. நீ வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோ. அப்போது சீமான்கள் கோமான்கள் திட்டிட்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி அப்படி இல்லையா? நீங்களும் பெரிய கார்பரேட்டுகளாக தான் இருக்கீங்க. யாருக்காவது சொத்து கணக்கு இந்த இதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் காங்கிரஸை போயிட்டு நீங்கள் இப்போ சீமான்களுக்கு இதுக்கு தான் வருவீங்கன்னா என்ன அர்த்தம்? இவர் வந்த பிறகு இவர் கையிலவே மருத்துவத்துறை இல்லை. எனக்கு என்னன்னு சுகாதாரத்துறை, ஐயோ அவரே தேவலப்பான்ற லெவலுக்கு போயிடுச்சு. கல்வி, மருத்துவம் எல்லா உதவிகளும் செய்ய போகிறதா ஆதவ் அர்ஜுனா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்க? செய்தால் நல்லாயிருக்கும். ஆதவ் அர்ஜுனா பேசுறதெல்லாம் சீர்ஸாக எடுத்துக்க முடியாது. குரான் மேலே சத்தியம்னார். இவங்களுக்கு எல்லாம் இல்லாத இது உங்களுக்கு மட்டும் தனியாக கொண்டு போய் அந்தமான் சிறையில் அடைக்க போகிறாங்க. இது ஒரு அசிங்கம் தெரியாதா? நீங்கள் இந்த வின்னர் பட வடிவேல் மாதிரி என்னதான் அடி வாங்கினாலும் நிமித்திட்டு நிற்கணும். வந்து தனித்து நிற்கிறது நல்லது இல்லை, தனித்து நிற்கிறது தற்கொலைக்கு சமானம். ஒரு ஏங்க திமுக என்ன நினச்சிங்க, அப்படி கரப்பாம்பூச்சி நசுக்கிற மாதிரி நசிக்கிறோம். பார்த்தீங்களா லைட்டாக இதெல்லாம் கண்ணா, இது வெறும் ட்ரைலர் தான். கரூர் வந்து வெறும் ட்ரைலர் தான். ட்ரைலருக்கே பொதுச்செல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சினாரு. சார், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுடைய விமர்சனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே அப்போ திமுகவை தான் விமர்சனம் பண்ணுவார். இப்போ சமீப காலமாக வந்து விஜய், பாஜக, ஏடிஎம்கே இது மூணுத்தையுமே தாக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை தாக்கியிருக்காரு. என்ன சொல்லி தாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட்டணி இல்லாமல் பாஜகவில் தமிழ்நாட்டில் நின்று என்னை விட 1% ஓட்டு வாங்கி காட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க. இப்போ கூட சொல்லியிருக்காரு. சொல்லி இவர்களோட அவங்க அதிகமாக அவரோட வாங்க உள்ளாட்சி தேர்தல் 6% வாங்க. கூட்டணி இல்லாம நின்று வாங்க சொல்றாரு. இல்லாம தான் நின்னாங்க, தனியாக தான் நின்னாங்க. 6% வந்தாங்க உள்ளாட்சி தேர்தலில் வந்தாங்க. அதனால் அது அப்புறம் இன்னொன்று கூட சொன்னார், நான் வாங்குற ஓட்டோட ஜாஸ்தி வாங்குங்க பண்ணுறேன்னு. ஏங்க அரசியல் அப்படி இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன்னே, அரசியல்ன்றது இப்போ கலைஞரே அவர் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட 80 ஜெயிக்கிறாரு. 80 ஜெயிச்சோன்னா 50%க்கு மேலே ஓட்டு வாங்கி 37 எம்பி ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் 30%, டிஎம்கே 22%, மற்ற கட்சிகள் சேர்த்து 55% வாங்குறாங்க. எம்ஜிஆர் மொத்தமே 30% தான் வராரு. ஏன்னா அவருக்கு 23, மற்ற கட்சிகள் சேர்ந்து. அப்போ ஜனதா கட்சி இருந்தது, அது ஒரு 16%. அப்போது கலைஞர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம 55% இருக்கோம், ஆட்சியை கலைச்சிட்டா அடுத்து நம்ம தான் ஆட்சியில் உட்காரலான்ட்டு கலைக்கிறாங்க. ஆனால் நிலைமை தலைகீழ போயிடுது. அப்போ தான் எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. காங்கிரஸை நம்ம கையில் வச்சுக்கிட்டாதான் கலைஞரை வீழ்த்த முடியும்னு. அன்னைக்கு காங்கிரஸை பிடிச்சவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைகிற வரைக்கும் காங்கிரஸை விடல. என்ன ஃபார்முலா கொண்டு வந்தாருன்னா 24க்கு 12 ஃபார்முலா. 24 எம்பி நீங்கள் நின்றுங்க, 12 எம்பி நான், 36 மீதி கூட்டணி கட்சிகளுக்கு. இந்த ஃபார்முலா எம்ஜிஆர் ஃபார்முலா. இதே ஃபார்முலா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு, 89 வரைக்கும் இருந்துச்சு. இது இப்போ மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஆனால் இதில் ஒவ்வொருத்தருக்குமே என்ன பிரச்சனைனா, கூட்டணி அமைக்கணும், நம்ம ஜெயிக்கணும்னா கூட்டணி அமைக்கணும், நம்ம பலம் இது அப்படின்னு. இது சீமான் வந்து நான் தனியாக தான் நிற்பேன்னு 8% நிற்கிறாரு. இந்த தடவை என்ன ஆகுதுன்னு தெரியாது. அப்போ குறைன்னு சொல்கிறாங்க, இந்த தடவை குறைய கூட செய்யலாம். அப்போ நீங்கள் வந்துட்டு பாஜகவை நீ தனியானா, பாஜக வந்து எப்போவுமே ஒரு இது ரெடி பண்ணுவாங்க. ஆட்சியில் பவரில் நம்ம இருக்கணும். அதை விட ஒருத்த கூட இருக்கிறான், இல்லை அவன் வந்து செல்வாக்காக இருக்கிறான், ஆனால் நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னா நீ ஆய்க ராஜான்றாங்க. நீ ஆய்கோ, நான் கூட இருந்துக்கிறேன்னு. நிதிஷ்குமார் 53 எம்எல்ஏ, காங்கிரஸ் இது பாஜக 100 சில்லற எம்எல்ஏ. அங்கே யார் முதலமைச்சர்? நிதிஷ்குமார். இப்போவும் 101 நிற்கிறாங்க. யார் முதல்வர் வேட்பாளர்? நிதிஷ்குமார். கொஞ்சம் ஏறிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மாறிடும் நிலமை. இது பாஜக, இது தந்திரம். இது எல்லாரும் பண்ணியிருக்காங்க. கலைஞர் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாலின் எப்படி நிற்கிறாரு? ஏன் தொடர் வெற்றி? கூட்டணியை தன்னை விட்டு வெளியே போகாமையும், அதே நேரத்தில்
நீங்கள் கலைஞரை விட சாமர்த்தியமாக 60லேருந்து 25 கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க காங்கிரஸை. சாமர்த்தியம் தானே. கலைஞர்கிட்ட ரொம்ப தாராள மனசு உண்டு, வாரி கொடுத்துருவார். லாஸ்ட்டில் பார்த்தா 130 சீட்டு தான் இவர் நிற்கிற மாதிரி ஆகிடும். அதில் எங்கே மெஜாரிட்டி வர்றது? 2006 தான் நடந்தது. எல்லாரும் வந்துட்டாங்க உள்ளக. பாமக வந்துச்சு, சிபி, ஆனால் ஜெயிச்சாகணுன்ற எண்ணம் அவருக்கு. எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டாரு. கடைசியில் 130 மெஜாரிட்டி வரல. விஜயகாந்த் எல்லாரும் காரியம் வாரி விட்டார். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் சாமர்த்தியம். ஆனால் யார் முதலமைச்சராக இருந்தா 2006 to 2011? கலைஞர். அன்றைக்கி ராமதாஸ் இல்லாத தொல்லலாம் கொடுத்தாரு, டெய்லி மார்க் போடுவார் கலைஞருக்கு. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அவர் காங்கிரஸ், சிபிஎம் இவங்க துணையோடலாம் இருந்தார். இதுதான் அரசியல். ஜெயிக்கிறது தான் எண்ட் ஆஃப் தி டே. என்ன ஜெயிக்கிறது தான். இப்போ விஜய் என்ன வேணால் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க. எண்ட் ஆஃப் தி டே என்ன? எடப்பாடி ஆட்சியை பிடிப்பார். விஜய் நல்ல எம்எல்ஏ வாங்கி எதிர்கட்சி தலைவர் இருப்பார். பிஜேபி 4 எம்எல்ஏலேருந்து 20 எம்எல்ஏ ஆகிறாங்க வச்சுக்கோங்க, லாபம் தானே. கண்டிப்பா. அதுக்கு அடுத்த யோசிப்போம். இதுதான் அரசியல். உனக்கு நிற்க முடியுமா, தைரியம் இருக்கா? நான் ஏன் தனியாக நிற்கணும்? நான் ஏன் நடுராத்திரி 12 மணி சுடுகாட்டுக்கு போகணும்? இப்போ இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ வலுவிழந்து போறதா சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியசாமி அவர்கள் வந்து காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இவங்க பணக்கார நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா விஜய் வசந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் எப்பவுமே என்ன நினைக்குது அப்படின்னா, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் தான் சொல்லியிருந்தாரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு. இப்போ லைட்டா விஜய் பக்கம் போற மாதிரி இருக்கே. சிங்கம் வலுவிழந்தா சிறு நரி கூட ஏறி விளையாடும், எலி கூட. இன்னைக்கு அந்த நிலையை நோக்கி திமுக வலுவை எழுந்துட்டாங்க. ஆமா, அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. சார், நீங்க நிஜமாவே வலுவை எழுந்துட்டீங்களா? அதாவது கண்டமாயிட்டாங்க. எதுலேயோ எதெல்லாம் பிறண்டு உருண்டு எந்திரிக்குமோ அது பேசுகிற பேச்சுக்கள்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க இயலாது. அப்போ விஜய் வசந்த பண்ணி அப்படின்னு சொல்றீங்க? அதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? நீ எதுக்கு அதை கேட்குற? நான் சொல்கிறத அப்படியே போடு. ஆமாம், அதை கட் பண்ணிடு. அதெல்லாம் நல்லா அவதூறது. நீ சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோ. யார் பேசணுங்கிறத ஒரு வரமுறை இருக்கணும். எதுவாக இருந்தாலும் டெல்லி தான் காங்கிரஸில் முடிவு பண்ணுமே தவிர, மாநிலத்தில் பேருக்கு தான் மாநில கட்சியினுடைய தலைவரை தவிர, மாநில கட்சி தலைவருக்கோ மாநிலத்துக்கோ அதிகாரம். அவங்கலாம் எம்பியா இருக்காங்க, அவங்களுடைய தலைவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, தொண்டர்களும் ஆசைப்படுறாங்க. என்ன எம்பியா இருந்தாலும் எந்த அதே மாதிரி முதலமைச்சர் தானங்க பேசணும். பெரியசாமி எதுக்கு பேசுறாரு? அதை கேளுங்க, சொல்ல மாட்டாரு. பெரியசாமி அவர் அமைச்சருங்க. அமைச்சர் அவரே உதயநிதி காலில் விழுறாங்க. பெரிய நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இது தவறான செய்தி இல்லை. இது சாதாரணமா பேசுறது. அது பேசுறதுக்கும் எதுங்க பேசுறீங்க? கூட்டணியில தானே இருக்கீங்க. இந்த வார்த்தை எதுங்க பேசுறீங்க? ஒரு காலத்துல பேசுறீங்க சீமான்கள் கட்சி, கோமான்கள் கட்சின்னீங்க. இன்னைக்கு நீங்க தான் சீமான்கள், கோமான்கள். யாராவது அமைச்சர்கள் அரசு கொடுக்குற வாகனத்தை பயன்படுத்துறாங்களா? 1-2 பேரை தவிர எல்லாம் வெளிநாட்டுக்காரர் வச்சிருக்காங்க. முதல்வரே வெளிநாட்டுக்காரர் வச்சு தான் பயன்படுத்துறாரு. அப்புறம் என்ன வேணா கொடுக்கட்டாங்க. நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்க. அரசு வாகனத்தை தான் பயன்படுத்தணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டு. நீங்க பல முதலமைச்சர் இப்ப காமராஜெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, முன்னாடி சைரன் போனதுக்கு ஏன்டா செத்து போய் பணத்தாட எடுத்துட்டு போற, சங்கு ஊத்திட்டு போறீங்க அப்படின்னு ஒரு காமராஜர். அந்த மாதிரி வாழ்ந்தது. கலைஞர் கூட ஒரு வண்டி தான். ஜெயலலிதா பீரியட்ல அவங்களுக்கு முதல்ல ரொம்ப ஆடினாங்க, அப்புறம் இதாயிட்டாங்க. எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு வண்டி தான் போகும். இன்னைக்கு அப்படியா? அப்போ சீமான்கள், கோமான்கள் திட்டிட்டு வந்துட்டு நீங்க இன்னைக்கு அப்படி இல்லையா? நீங்களும் பெரிய கார்பரேட்டுகளா தான் இருக்கீங்க. யாருக்காவது சொத்து கணக்கு இந்த இதெல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கிறாங்க. அப்போ நீங்க போய் காங்கிரஸை போயிட்டு நீங்க இப்ப சீமான்களுக்கு இதுக்கு தான் வருவீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று என்ன பண்றாங்க, அவர் ராசா காங்கிரஸும் காமராஜரும் பெரியாரெல்லாம் அவங்க திட்டியிருந்தாங்க. இப்போ பெரியாரை இவர்கள் தூக்கி பிடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. கம்யூனிஸ்டுகளும் அப்படிதான் வாய விடுறாரு. பெரியாரு திராவிட இயக்கம் பற்றி அவருக்கு தெரியுமா? ஆனால் அவர் தான் இருக்கிறது இல்லையா மெத்த படித்தவர் திமுகவில். பெரியார் திமுக 49 வெளியில் வந்ததுலேருந்து 67 திமுக ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் திமுகவை ஏற்றுக்கிட்டு இருந்தார். காங்கிரஸை தான் ஆதரிச்சுட்டு இருந்தார். பச்சை தமிழன் சொன்னது காமராஜரை தான். 67 திமுக ஜெயிச்ச பிறகு ஒரு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு அவர் ஆதரிக்க ஆரம்பித்தார் பெரியார். அது வரைக்கும் அவ்வளோ திட்டு, இவங்க பெரியார் அவ்வளோ திட்டு, முரசொலியிலே கார்ட்டூன்லாம் போட்டிருக்காங்க. இல்லை அது பெரியார் திருச்சியில் இருந்தார். மந்திரி சபை அமைக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் 67 வரைக்கும் எப்படி இருந்தார் அது சொல்லுங்க. 67 அங்கே போய் திருச்சியில் போய் அவர்கிட்ட சமர்ப்பணம் இந்த ஆட்சி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என் தலைவர் நாற்காலியே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணா ஆட்சி அமைச்சார்.
ஏமா இதெல்லாம் ஒரு தாய் இந்த தாப்பு வாய் திமிரு தானே இதெல்லாம். பெரியார் வந்து காங்கிரஸ் எதிர்த்தாங்கன்னு 67 வரைக்கும் காங்கிரஸும் பெரியாரும் ஒன்னா இருந்தாங்க. பெரியார் பிரச்சாரம் பண்ணாரு காங்கிரஸ். ஏங்க இது தெரியாம ராசாக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க வாய் திமிரு தானே. காங்கிரஸ்ல அவர் மாநில தலைவரா இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன். அது நான் அதுக்கப்புறம் வாங்க நீங்க காங்கிரஸே பெரியார் எதிர்த்துச்சுன்ற மாதிரி சொன்னா, கம்யூனிஸ்டுகளும் பெரியாரும் இப்படி இருந்தாங்க. சோவியத் யூனியன் போனாரு, வந்தாரு, பார்த்தாரு, கம்யூனிஸ்டம் தான் தீர்வு, இவ்வளவு பேசின ஒரு பெரியார். பாப்பா உமாநாத் இவருக்கு தெரியும். அவங்க திருமணமே பெரியார் தலைமையில் தான் நடந்தது. ஏன்னா அப்படி மதிச்சாங்க பெரியார. அப்படி ஒரு இயக்கம். அவர் வந்து சோசியலிசவாதி. பெரியார் வந்து தோழர்னு தான் பண்ணாங்க. அவர் வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவர் பெரியார். ஏன்னா பெரியாரை வச்சு நான் பப்ளிக் மீட்டிங் நடத்தினவன். அவர் அந்த மாதிரி கொள்கை பிடிப்போடு இருந்தார். அவருடைய கொள்கைகளெல்லாம் இப்போ எந்த மனிதரும் இல்லை. எல்லாம் இப்போ பணம் சம்பாதிக்கிற காரியம் ஆகிப்போச்சு. என்னன்னா சம்பாதிச்சிங்க, கூட இருக்கிற கூட்டணி கட்சியை மதிக்கணுமா வேணாம். எனக்கு என்ன திமிரு பேச்சு. தலைவரே கம்னு இருக்காரு. தலைவர் இவங்கெல்லாம் இழுத்து பிடிச்சின்னு வச்சிட்டு இருக்காரு. இவர் திருச்சி சிவா, அவர் காமராஜருக்காக நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏசி போட்டோம், அது ஒரு சர்ச்சையாச்சு. எதுக்கு இந்த திமிர்த்தனம் எதுக்கு காமிக்கிறீங்கன்ற? கூட்டணி கட்சிகளாக போகணும். வாய் ஒருத்தன் வாய் ஒரு வார்த்தை. இது எப்படி இதுன்னா, அங்க திட்டோமா போர் அடிக்குது, சரி என்ன பண்ணா கூட இருந்தே திட்டுவோம். மு வீரபாண்டி புதுசா வந்திருக்காரு மாநில செயலாளர், ராசாவை மேலே வச்சு செஞ்சு விட்டாப்ல. உனக்கு என்ன தெரியும் பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுல இருக்கிற நெருக்கம்? பெரியார் யாரு போட்டு வச்சு செஞ்சு விட்டாப்புல. தேவையா இது? இந்த வாய் தொடுக்கு இருக்குல்ல, நேற்று பேசியிருக்காரு, 200 சீட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, அட்லீஸ்ட் 150 ஜெயிச்சோம்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும்ன்றாரு. எப்படி வரும்? இப்போ இருக்கிற அரசு, ஆமா தேர்தல் வராமையே இந்த அரசு மாறிவிடும் அப்படின்றாரு. எப்படி? அவர் ஜோசியம் பார்த்துட்டு வந்திருப்பாரு சார். பகுத்தறிவுவாதி ஜோசியம் பார்க்கிறாரு. ஜோசியம் இப்படி நம்ம பேசுறதுதான் கரெக்டு, நம்ம சொல்றதுதான் கரெக்டுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் பிரச்சனை. சார் இப்போ சீமான் வந்து இங்க தமிழகத்துல மருத்துவம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல ஒரு 11 குழந்தைகள் இறந்திருந்தாங்க, இரும்பல் மருந்து தமிழகத்துல தயாரிக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளுடைய தமிழக மருத்துவம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுகாதாரத்துறை வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன கவர்மெண்ட்ல ரொம்ப கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதுக்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்துறையில மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா, சுகாதாரத்துறைக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் சுகாதாரத்துறை போட்டாங்க. நீங்கள் இப்போ எழிலன், எவ்வளோ டாக்டர்கள் மருத்துவம் படித்தவங்க இருக்காங்க, பொதுவாக அப்படி தான் போடுவாங்க. எம்ஜிஆரோ கலைஞரோ யாருமே நடுவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போட்டாங்க, அது திறமையானவர்களை பார்த்து போடுவாங்க. இவர் வந்த பிறகு இவர் கையிலவே மருத்துவத்துறை இல்லை. எனக்கு என்னன்னு சுகாதாரத்துறை, ஐயோ அவரே தேவலைப்பான்ற லெவலுக்கு போயிடுச்சு. இதில் சமீபத்தில் அந்த 21 குழந்தைகள் இறந்த விஷயத்தில் இங்கே ஒரு கம்பெனியை நடவடிக்கை வருது. இவர்கள் மெத்தனமாக எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க. மத்திய பிரதேச போலீஸ் வந்து இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விசாரணைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு அந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் சொல்கிறாரு. இங்கே அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஷயம் தெரிஞ்சவுடனே நாங்கள் வந்து நடவடிக்கை கொடுத்துட்டோம், அந்த மருந்து விற்பனையை நிறுத்த சொல்லிட்டோம், 2 மாநிலத்துக்கு எச்சரிக்கை விடுத்துட்டோம் அப்படின்றார். 2 நாள் 3 நாள் பொறுத்து நோட்டீஸ் சர்வ் பண்ண போனால் அவர் தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் மத்திய பிரதேச போலீஸ் வந்தோடனே நாங்கள் தான் பிடிச்சி கொடுத்தோம், எங்கள் துணையோட தானே. நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கும்போது தலைமறைவானவர், மத்திய பிரதேச போலீஸ் வந்தோடனே வந்து மாட்டிக்கிட்டாரா? அப்போ இந்த விவகாரம் வந்து பெருசாக வெடிக்குதுங்க. உலக சுகாதார நிறுவனம் கேட்குது, இன்னும் யார் யாருக்குப்பா நீங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்கள் அங்கே நடக்கிறது இல்லைங்க. அவர் என்ன கேட்குறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு, மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதே கேள்வி உங்களை நோக்கம் நீளும், நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து அதை கண்காணிக்காத 2 அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்றாரு. அது வந்து எப்படி தீர்வாகும்? இன்றைக்கி பாருங்கள், அமலாக்கத்துறை அந்த ஓனர் வீடு, ஆஃபீஸு, அந்த மில்லு, அந்த இது ஃபேக்ட்ரி, ப்ளஸ்ஸு சுகாதாரத்துறையுடைய இயக்குனர், இணை இயக்குனர் 2 பேர் வீட்டில் ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு. அப்போ இது எது வரைக்கும் நீளுது தெரியுதா? இவங்க சொல்கிறாங்க 2 ஆஃபீஸரு, அந்த ட்ரக் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த 2 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுன்றாங்க. ஆனால் இது இயக்குனர், இணை இயக்குனர் வரைக்கும் வருது. இன்னும் எங்கெங்கே போவோம்? இதுதான் பிரச்சனை. நீங்கள் இந்த மாதிரி இன்னும் மருத்துவர்கள், செவிலியர்கள், இவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து கொரோனாவில் உழைச்சிங்க, நாங்கள் வந்து அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க. எங்கே நடக்குது சார்? அதான் நிதி நெருக்கடி காரணமாக அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏம்மா, இப்போ ட்ரக் லைசன்ஸ் வந்து ஒன்றிய அரசு தான் கொடுக்குது. அதை கண்காணிப்பு பண்ண வேண்டிய வேலையும் ஒன்றிய அரசு
மாநில அப்ப உங்க பொறுப்பே இல்ல. மாநில அரசும் பண்ணணும். அப்ப மாநில அரசும் கூட்டு பண்ணாங்கன்னா பொறுப்பு இல்ல. நீங்க ஆனா பார்க்கணும் கூட்டு இல்லையா? பொறுப்பு இல்ல. முழுக்க முழுக்க வந்து ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம். மாநில அரசும் அதை இது பண்ணணும். ஏன்னா மாநில அரசும் அதுக்கு இதா இருக்கு. ஆனா முழு பொறுப்பு வந்து ஒன்றிய அரசு தான். அதே சமயத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ட்ரக்கு வந்து நம்ம நாட்டில் தயார் பண்ணுறது உலக நாடுகளுக்கு பூரா சப்ளை ஆகுது. தமிழ்நாட்டில் தயார் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே அப்ப எப்படி இருக்கணும்? ரொம்ப கண்காணிப்பு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஒழுக்கமா உலக அளவில் தமிழ்நாட்டை கொண்டு போவோம்னா அப்ப நீங்க தரமான மருந்து எல்லாம் கொடுக்கணும். தரமான மருந்து தான் கொடுக்குறோம். இதில் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு விதமான இது வந்து காப் சிரப்பில் அந்த ஒரு விதமான இதை தான் அது கண்காணிக்க எப்படி சொல்றோம். அந்த ஃபேக்டரிக்குள்ள போகுது? அது ஃபேக்ட்ரிக்குள்ளே போகல. அது ஃபேக்ட்ரியில் இருக்கிற எவனோ மெடிசன் அது கலந்துட்டான். ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அந்த ஓவர்டுப்பா நீங்கள் பாருங்க, அந்த மெடிசன் வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு இந்தியா பூரா தான் கூட சப்ளை ஆகுது. ஆனால் அதில் ஒரு பேட்ச் தான் அந்த மாதிரி அங்கே போன பேட்ச் மட்டும்தான் அது ஒரு ஆயிருக்கு. பேட்ச் இரு பேட்ச்லாம் இல்ல. அந்த மருந்தை வாங்குற ஸ்டேட்டு ராஜஸ்தான், இங்க தெலுங்கானா, இன்னொரு ஸ்டேட்டு, அப்புறம் வெளிநாடுகளுக்கு இங்க ஏற்றுமதிலாம் இருக்குது. அதுல ராஜஸ்தான்ல இந்த இது நடந்துச்சு. உடனே மற்ற இடங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுல என்னன்னா இவ்வளவு நாளா சப்ளை பண்ணிருப்பான். இந்த டைம்ல இந்த இது அளவெல்லாம் கூட்டி இந்த வேலையை பண்ணியிருக்கான். இதை கண்காணிக்கிறது மத்திய அரசுக்கும் இது தொடர்பு இருக்கு. மாநில சுகாதாரத்துறைக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா நீ ஏன் பண்ணலன்ற கேள்விதான் இப்ப வந்து தொத்தி நிக்குது. நமக்கு இருக்குல்ல, இப்ப இது ஜாபர் சாதிக் மேட்டர்ல இங்கதான் சூடாபிட்ரின் தயாரிச்சு இங்க இருந்தா ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப இங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோல் தான் பண்ணிச்சுன்னு கேட்டா இங்க இல்ல சார், அது டெல்லியில தான் சார். டெல்லியில ஏற்றுமதி பண்றான். இங்க 2 தொழிற்சாலை வந்து பிடிச்சாங்க. திருச்சியிலயும் இங்க இதுகிட்ட தரமணி கிட்ட 2 தொழிற்சாலை. அதெல்லாம் இல்ல இல்லையா? அது வேற ஏதோ தயார் பண்ணி. என்னது? கோலமாவு தயார் பண்ணி. கோலமாவு கோகிலா வந்துட்டாரு, பாயிண்ட் வந்துட்டாரு. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் தத்தெடுத்து கல்வி, மருத்துவம் எல்லா உதவிகளும் செய்ய போறதா ஆதவ் அர்ஜுனா வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பேட்டியை எப்படி பாக்குறீங்க? செய்தா நல்லா இருக்கும். ஆதவ் அர்ஜுனா பேசுறதெல்லாம் சீர்சா எடுத்துக்க முடியாது. குரான் மேல சத்தியம். அப்ப விஜய் அவர்கள் அறிக்கை விடணும்னு சொல்றீங்க? வேற என்னங்க நீங்க சொல்ற? குரான் மேல சத்தியம்னாரு. அப்புறம் வந்து என்னது இது பைபிள் 16 நாள் துக்கம்னாரு. 16 நாள் துக்கம் யார் அனுஷ்டிப்பா? யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க தான் அனுஷ்டிப்பாங்க. பங்காளி தான். ஆச்சா, சரி. நீங்க குடும்பத்துல ஒருத்தர்னே வச்சுக்கோங்க. 16 நாள் எங்க போயிருந்தீங்க? விஜய் போனா பிரச்சனை, நீங்க எல்லாம் போறதுல என்ன பிரச்சனை? 16 நாள் துக்கம். கொடிய அறக்கம்பத்துல பறக்கூட வேண்டியதானே? எல்லா கட்சியும் பண்ணோம். 41 பேர் இறந்து போயிருக்காங்க நம்ம கட்சிக்காரங்க. நம்ம கட்சி கொடிகள் 15 நாளைக்கு அறக்கம்பத்தில் ஏதாவது பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுது? எங்களை போலீஸார் தடுத்துட்டாங்க. நல்ல பாயிண்ட்டுமா. நான் கூட இதை மறந்துட்டேன். அறக்கம்பத்தில் பறக்க விடலை, கொடி மேலே தான் கொடி பறக்குது. மாப்பிள்ளை சொல்றது ரொம்ப கரெக்டான சமாச்சாரம். பேசுங்க. இன்னொன்று, உங்களுக்கு அன்னைக்கு தடுத்துட்டாங்க போலீஸ். மறுநாள் விஜய் தான் போக முடியாது. நீங்கள் எல்லாம் போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? 120 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 2 மாவட்ட செயலர் உள்ளே இருக்கான். அந்த குடும்பத்தை போய் ஒரு மாவட்ட செயலர் 10 மாவட்ட செயலர் போய் பார்த்து ஒருத்தர் ஒரு நாளைக்கு 10 பேர் மாவட்ட செயலர் நல்லா தொண்டரோட போய் பார்த்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது ஒரு அதிருப்தியில இருப்பாங்க. போனா நிலைமை சரி கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்ப அருண்ராஜ் போய் போன்லாம் போட்டு கொடுத்தாரு. அவர் என்ன அடிச்சுட்டா கொண்டாங்க? இன்னும் கேட்டா அவர்கள் எடுத்த சர்வேலையே இவர்கள் என்ன பண்ணாலும் விஜய் மேல அந்த தொகுதி முழுவதுமே அவர் என்னங்க பண்ணுவாரு? இப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க தொண்டர்கள் உங்களுக்கு பயம் ஓடி போய் ஏங்க எங்கேயாவது ஒரு கட்சியில பொதுச்செயலர் ஓடி போய் ஒளிவானாங்க? யாருங்க அந்த பொதுச்செயலாளர்? துரைமுருகன் ஈக்குவலுங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல். அப்ப தகுதி அறிஞ்சு ஆளை போடணுன்றது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு வட்ட செயலாளர் அளவு கூட இவர் தகுதி இல்லை. ஊர்ல எல்லாம் வெளியில இருக்காங்கல்ல. ஆதவ் அர்ஜுனா மேலேயும் கேஸ் இருக்கு, வெளியில இருக்காரா? சிடி நிர்மல் மேல கேஸ் இருக்கு, வெளியே இருக்காரா? விஜய் என்ன சொல்றாரு? என்ன கூட கைது பண்ணுங்கன்றாரு, அவரு வெளியே இருக்காரா? இவங்களுக்கு எல்லாம் இல்லாத இது உங்களுக்கு மட்டும் தனியா கொண்டு போய் அந்தமான் சிறையில் அடைக்க போறாங்க. இது ஒரு அசிங்கம் தெரியாதா? நீங்க இந்த வின்னர் பட வடிவேல் மாதிரி என்னதான் அடி வாங்கினாலும் நிமித்திட்டு நிக்கணும். அதானே அரசியல். நீங்க உள்ள போறதுக்கு பயப்படுவீங்க. ஆனா என்ன பண்ணுவீங்க? எனக்கு கைது செய்து பார், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு தான் நிக்க முடியும். ஓடி ஒளிய முடியுமா? அதுவும் பொதுச் செயலாளர். ரொம்ப அசிங்கம் இல்லை இது. இந்த அசிங்கம் எப்போ வரும்? அவர் அரசியல்ல இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க நிர்வாகிகள் குடும்பம் குடும்பம்ன்றீங்களா? யார் போய் பார்த்தீங்க? அந்த மாவட்ட செயலாளர் வீட்லயா போய் பார்த்தீங்களா? ஒரு ஆறுதல் சொன்னீங்களா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானே, அவனையா போய் பார்த்து பழம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து, இந்தப்பா கையில ஒரு 10,000 ரூபா வச்சுக்கிங்க, தலைவர் 2 லட்ச ரூபா தரேன் இருக்காரு, வருவார். உயிரிழந்த வீட்டுக்கு போயிட்டு இந்தாம்மா படத்தர ஒரு மாலையை போட்டு, அம்மா நாங்கள் இருக்கோம்மா, தலைவர் வருவார்,
அது வரைக்கும் நம்ம செலவுக்கு வச்சுக்கோங்க. தலைவர் 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு, தருவாருமா. வெளியே வந்து ஒரு பேட்டி, நாங்கள் கைவிட மாட்டோம், தாவேக்கா யாருங்க அப்போ இந்த பேட்டி கொடுங்க, நாங்கள் விட மாட்டோம். அது அப்போ உங்களை மதிப்பாங்க. ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இவர் டெல்லி போய்டு வரான், அவர் மதுரையில் இருப்பாராம், அவர் தலைமுறை ஆகிடுவாராம், யாரும் போய் பார்க்க மாட்டாங்களாம், 16 நாள் தூக்கம்னு வாங்கலாம். காமெடியாக இருக்குல்ல இது. இவர்களுக்கு கட்சி நடத்த தெரியலங்க இவர்கள். நான் என்ன கேட்டால் நிம்மதியாக அதிமுக கூட்டணி கீழே போயிட்டு அவன் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நின்னா இது ஒரு பயிற்சியாக இருக்கும். அதற்கு பிறகு எம்பி சீட்டுக்கு நின்னா இன்னும் கொஞ்சம் பயிற்சி கிடைக்கும். அப்புறம் அதிகாரத்தில் வந்திருப்பீங்க, ஒரு ஏதோ எதிர்கட்சி அது இதுன்னு இருப்பீங்க. அதில் அந்த அதிகாரத்தோடு சேர்ந்து 30க்கு மேலே தனியாக வந்தீங்கன்னா காங்கிரஸ் நம்பி விஜய் வந்து தனித்து நிற்கிறது நல்லது இல்லை, தனித்து நிற்கிறது தற்கொலைக்கு சமானம். ஒரு ஏங்க திமுக என்ன நினச்சிங்க, அப்படி கர்வாம்பூச்சி நசுக்கிற மாதிரி நசிக்கிறோம். பார்த்தீங்களா லைட்டாக இதெல்லாம் கண்ணா, இது வெறும் ட்ரைலர் தான். கரூர் வந்து வெறும் ட்ரைலர் தான். ட்ரைலருக்கே பொதுச்செல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சினாரு. ட்ரைலரே இப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? எல்லாம் மேட் பண்ணி தாக்கல் பண்ணுவான். இந்த தொகுதிக்கு இவர், இந்த புதுப்பேட்டை படம் பார்த்தீங்களா, எழும்பூருக்கு இவர், அது மாதிரி எல்லாம் நிற்பான். தேர்தலில் வேட்புமனு வாபஸ் வாங்குவாங்க தெரியுமா, அன்னைக்கு தாவேகால ஒரு 30-40 பேர் வாபஸ் வாங்குவான். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி செய்தியாளர்கள் கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதில் அளிக்காம, நான் இப்போ கட்சியில் ஒரு தொண்டனா தான் இருக்கேன், எனக்கு ஒரு காலம் வரும், அப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து கொட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் தேலா அவர் கொட்டுறதுக்கு, அதாவது அவரோட ஆதங்கத்தை கொட்டுவேன் அப்படின்ற மாதிரி. என்ன ஆதங்கம்? இன்னும் வரும்போது மாநில தலைவராக வந்துட்ட உனக்கு ஆதங்கத்துக்கு கதையா இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பின்னாடினா, அவர் ஒரு மாத சம்பளம் என்ன வாங்கினார், 1.5 லட்ச ரூபா சம்பளம், அவர் ஒய்ஃபுக்கு 80,000 சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சு 40 லட்ச ரூபா டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மட்டுமே. சார், அவர் லோன் வாங்கி பண்ணதா அதாம லோனுக்கு என்ன அடிப்படையில் லோன் கொடுப்பான், எதை வச்சு அவர் லோன் கட்டுவார்? அதான் விவசாயம் பண்றதுக்காக நிலம் வாங்கியிருக்கேன், விவசாயம் பண்ணி கடன் அடிப்பேன்னு சொல்றாரு. எப்படி எத்தனை ஆயிரம் கோடி விவசாயத்துக்கு 400 கோடி எவன் கொடுப்பான்? 40 லட்சம் ரூபா பண்ணுறதுன்னா அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அமௌண்ட்? முத்திரைத்தாள் கட்டணும் 40 லட்சம், முத்திரைத்தாள் கட்டணமே 40 லட்சம். அதுக்கப்புறம் வாங்கின லோன் எவ்வளோ? இதெல்லாம் வந்துமா, நான் என்ன சொல்கிறேன், எல்லா பயிலும் திருட்டு பயிலுவோம்மா. இந்த திருடனுகள்லாம் வந்து திருந்த மாட்டானுங்க. இப்போ இந்த ஆளுக்கு என்னென்னா, இங்கே மிரட்டியே சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருக்கும்போது ஆருத்ரா கோல்டுலேருந்து நிறைய பேருக்கு நான் சிபிஐ என்கொயரி வைப்பேன், நான் வந்து அமலாக்கத்துறையை அனுப்பிச்சிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லியே பெரிய பணக்காரவங்களையெல்லாம் மிரட்டியே சம்பாரிச்சாம்மா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி மிரட்டி சம்பாரிச்சது இப்போ அவங்க யாரும் வந்து வெளியில எதுவுமே எப்படி சொல்லுவான்? எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நான் சொல்லுவான். அது எப்படி அவன் தப்பு பண்ண பார்த்து தானே இவன் பேசுறான். காவல்துறை நீதிமன்றம்னு இருக்கு இல்லையா, அவங்களுடைய அதெல்லாம் காவலுது. ஏமா அவன் உத்தமனா இருந்தா தானம்மா அங்க போய் சொல்லுவான். அவனே திருட்டு பையில தானே இவன் மிரட்டுறான். ஆருத்ரா கோல்டு யாரு? திருடன் தானே. அவன் தானே 400 கோடி கொடுத்துருக்கான். உங்க கையில போலீஸ் இதுல பிடிக்கும். 400 கோடி கொடுத்தாங்க. இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுது, அப்போ நீங்களே ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம இது ஆக்ஷன்லாம் எடுக்கலாமா? அதெல்லாம் என்ன கதையா என்ன கன்றாவியா யாருக்கு தெரியுது? நான் ஏதோ உட்காந்து திமுக தொண்டனா இருந்துகிட்டு பேசிட்டு இருக்கேன். மேல் மட்டத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு மூத்த முன்னோடி. மேல் மட்டத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம அண்ணாமலை மேல அபாண்ட குற்றச்சாட்டு. அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டு எல்லாம் எனக்கு தெரியும். அபாண்டமான குற்றச்சாட்டு. சும்மா இருங்க. ஆருத்ரா கோல்டுல நடந்த ஊழல் பூரா எனக்கு தெரியுங்க. அப்ப ஏங்க கைது பண்ணல? இவரு எதுக்கு வெட்டினானுங்க? நம்ம சும்மா இருங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப ஏன் EOW சும்மா இருக்குது? அதெல்லாம் பண்ணுங்க, காலங்கள் வரும். காலம் வரும். அண்ணாமலை சொன்ன மாதிரி காலம் வரும், கொட்டுவோம். ஆமா ஆமா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.